பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து இவ்வாறாக எழுதுகிறார். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து என்று முதலாவதாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது சுயநீதி, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறது தேவநீதி. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து கூறின உவமையிலே பரிசேயன் ஏன் நீதிமானாக்கப்படவில்லை, ஆயக்காரன் ஏன் நீதிமானாக்கப்பட்டான் என்கிற ஒரு கேள்வி எழுந்தது. பரிசேயன் தன்னுடைய நீதியின் மேல் விசுவாசம் வைத்தான், அதாவது சுயநீதியின் மேல் விசுவாசம் வைத்தான். அவன் ஆகவே நீதிமானாக்கப்படவில்லை. ஆயக்காரன் இயேசு கிறிஸ்துவின் நீதியின் மேல் விசுவாசம் வைத்தான், தேவ நீதியின் மேல் விசுவாசம் வைத்தான். இவனே நீதிமானாக்கப்பட்டான். இந்த நீதி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆபிராமை குறித்து. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்கிற காரியம், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் ஆபிரகாமின் விசுவாசத்தை நீதியாக எண்ணினார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்கவில்லை, விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்மெல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். கர்த்தர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவர். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு
அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயராகியோன் 11ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே நோவா விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. பரிசுத்த வேதாகமம் மீண்டும் மீண்டுமாய் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு சத்தியம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. மோசேயின் நியாயப்பிரமாணம் நம்மை விடுதலையாக்காது, நீதிமான் ஆக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவனை விடுதலையாக்குகிறார், விசுவாசிக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறார். ரோமர்
3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவநீதியே. இதே அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தேவன் முற்காலத்திலும் இக்காலத்திலும் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறார். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிருபாதார பலி, ப்ரொபீஷியேஷன் என்பதன் பொருள் பாவமான மனிதர் மேல் நியாயமாய் வருகின்ற தேவ கோபாக்கினையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்மேல் ஏற்றுக்கொள்வதுதான். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே? ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் கிரியா பிரமாணம் அல்ல, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே விசுவாச பிரமாணத்தின் மூலமாக விசுவாசத்தினால் மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற பாக்கியம் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது.
பாவங்கள் மூடப்படுகிறது. பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய தேவனிடத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம், புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. சுபாவத்தின்படி யூதரும் புறஜாதிகளும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை. இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதியை. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர் நீதியை அடையவில்லை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர் நீதியை அடையவில்லை. காரணம், தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த அவர்கள் தேடினார்கள், தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும்.
இதுவரை நாம் கற்றுக்கொண்டது, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. ரட்சிப்பு மனுஷரால் கூடாதது, ஆனால் தேவனால் கூடும். நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் நீதிமான்களுக்கு மட்டுமே. நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமானாக முயற்சித்தால் அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு சாபம்தான் கிட்டும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு தர, கிறிஸ்துவனிடத்தில் நம்மை வழிநடத்த. இயேசு கிறிஸ்து எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி அநேகரை நீதிமான்கள் ஆக்குகிறது. இலவசமாய் ரட்சிக்கப்படுகிறோம். இலவசமாய் நீதிமான்களாக்கப்படுகிறோம். தேவனுக்கு முன்பாக ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இலவசமாய் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இந்த நீதி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி.